ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. திரு புகாரி, நீங்க தேர்தல் அறிக்கை மூலமா அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை கொடுக்குறீங்க. அவங்க 2036 47 ஒரு நீடித்த வளர்ச்சி, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2024 இன்ட்ரீம் பட்ஜெட் வந்தபோது இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு வார்த்தை வந்தது. அது இதுக்கு இன்னும் நல்லா அற்புதமாக பொருந்தி போகுது. என்னுடைய காங்கிரஸுடைய கருத்தாகவோ என்னுடைய சொந்த கருத்தாகவோ இல்லாமல், வாட் இஸ் டிரைவிங் த பப்ளிக் பர்செப்ஷன் இஸ் நாட் வாட் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங் ஆன் அ டே டு டே பேசிஸ். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக நாம் என்ன பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதை மையப்படுத்தி எதுவுமே பேசாமல், ஷியர் ஆப்டிமிசம் தட் த ஃபியூச்சர் இஸ் லைக்லி டு கம் வித் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும், 2047 நல்லா இருக்கும், 2035 நல்லா இருக்கும். Despite inflation playing havoc with the household budgets of ordinary Indian families. சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு வரும்போது கூறப்பட்ட வார்த்தை. Despite inflation playing havoc, ஒரு சராசரி மனிதனுடைய ஆர்டினரி இந்தியன் ஃபேமிலிஸுடைய வாழ்க்கையில் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. பண விலைவாசி ஏற்றம், ஒரு நாளில் அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்று சி ஓட்டர் சொன்னது. மோடி ஆட்சி வருவதற்கு முன்பாக 17 மில்லியன் பேர் இருசக்கர வாகனங்களை பெற முடிந்தது. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 21.5 மில்லியன் 21.5 மில்லியன் 21.5 மில்லியன் பேர் ஒரு இருசக்கர வாகனத்தை பெற முடிந்தது. இன்றைக்கு புதிதாக 17 மில்லியன் பேரால் தான் இருசக்கர வாகனத்தை பெற முடிகிறது. மோடி ஆட்சி வருவதற்கு முன்பாக 3,63,000 இருந்தால் போதும், 4 பேர் கொண்ட ஒரு சிறிய குடும்பத்தை சராசரியாக நிர்வகித்து விடலாம். 3,63,000 இருந்தால் சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு. மோடி ஆட்சி வந்ததற்கு பின்னால் அது 7,34,000 இருந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கிறது. இதை பற்றி அவருடைய பட்ஜெட் என்ன பேசுச்சு? இப்பவும் பாருங்க, மதத்தை மையப்படுத்தி எதெல்லாம் மூசி போன வடையோ அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. என்னன்னா, பாபர் மசூதியை பற்றி, ராம் மந்திரை பற்றி இப்போ பேச்சு இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக வேற காசி விஸ்வநாத் கோயில், அதுக்குன்னு தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோவில் தனியாக மென்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ஆர்சியை பற்றி இப்போ ஏற்கனவே என்ஆர்சி நம்மளுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு அவங்களுக்கே அது கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ என்ஆர்சியை பற்றி எந்த பேச்சுமே இல்லை, அதுக்கு பதிலாக ஏஎஃப்எஸ்பியை பற்றி பேசி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனமூர்த்தி குறிப்பிட்டார்ல, நீங்க ஒரு தேசிய பார்வையோடு நாட்டின் வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, தேச பாதுகாப்புன்னா ஒரு தேசிய கட்சி, ஆட்சிக்கு வரக்கூடிய தேசிய கட்சி அப்படிதான் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடியும்ன்றார். எப்படி இப்போ உள்ள பசிக்கு சாப்பாடு தராமல், இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு கஞ்சி ஊற்றாமல் 4 நாள் கழிச்சு செத்த பேருக்கு உங்களுக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்கிறதா? நான் என்ன யதார்த்தமாக கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் லேமேன் கொஸ்டின். நான் ஒரு யதார்த்த சராசரி மனிதன் எதை கேள்வி கேட்பான்? எனக்கு இன்னைக்கு என்னுடைய பொருளாதாரத்துக்கு என்ன நிலையை நீங்கள் தர்றீங்க? காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ சொல்கிறது, பெண்களுக்கு என்று மகாலட்சுமி ஸ்கீமில் நாங்கள் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரிசர்விங் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் 1 லட்ச ரூபாய் தருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை தரம் அவ்வளோ மோசமாக இருப்பதனால் அதை உயர்த்துவதற்கான ஒரு ஸ்கீம் தருவோம். நாங்கள் இதற்கு சரி நிகராக நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கீம் தரீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்காகவாது அது திவாலாயிடும்ன்றார். உங்க தேர்தல் அறிக்கையை அப்படியே அமல்படுத்தினா நாடு திவாலாயிடும்ன்றார் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை. இத்தனை ஆண்டு காலங்க அவர் சொன்னார், காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியுடைய அந்தஸ்து இழந்திருக்கிறது என்று. வெறும் ஆன்டி இன்கம்பன்சியில் உருவானதுதான் பாஜக. காங்கிரசுக்கு மாற்று வேறு இல்லையா என்று நினைத்து பொதுவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வில் ஏற்பட்ட உருவான ஒரு கட்சி தான் பாஜக. இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்தவர்கள் நாங்கள். ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்திலே சொல்லும் பொழுது, இந்த இந்தியா, இப்போ அவர் சொன்னார்னால அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரு ஆங்கிலேய அதிகாரி தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது, ராமச்சந்திர குஹா தன்னுடைய இந்தியா வரலாற்று புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றார், எல்லா நாடுகளையும் ஆங்கிலம் பேசுவதனால் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவ்வளவு மொழி இவ்வளவு இனமா பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்களாம் இந்தியான்னு வர வாய்ப்பே இல்லை என்று தங்களுடைய ஆட்சிமை பணிக்காக செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு 4-5 மாணவர்கள் மட்டும் எழுந்திருத்து அதை ஆட்சேபனை தெரிவித்தார்கள். எத்தனை இனம் எத்தனை மொழியாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர் என்கிற உணர்வோடு இருப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். நாங்கள் அங்கிருந்து வர்றோம். நாங்கள் ஜவஹர்லால் நேரு இல்லை என்றால் இன்றைக்கு காஷ்மீரே இல்லை. இப்போ அவங்க சொல்றாங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டால், கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் எத்தனை மாதத்துக்குள் அங்கு தேர்தல் நடத்த வேண்டும்? குறைந்தது 6 மாதம். அதற்கு பிறகு அதிகபட்சம் சென்றால் 1 வருடம். 6 மந்த்ஸ் டேர்ம் நீங்க வச்சுக்கலாம். இங்க 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது 370 ஆர்டிகளை நீங்க ரிவோக் பண்ணி. 5 வருஷம் ஆச்சு காஷ்மீர்ல. ஏன் இன்னும் தேர்தல் நடத்தவில்லை? பிகாஸ் இட் இஸ் an utter clear failure. நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இன்னைக்கு நாரி சக்தி என்று பேசுகிறார்கள், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை என்று பேசுகிறார்கள். போராடிய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த ரெஸ்லர்ஸுக்கு என்ன நியாயத்தை அவர் பெற்று தந்தார்கள்? என்னுடைய as far as my legal knowledge is concerned, என்னுடைய சட்ட அறிவு சரியாக இருக்குமே ஆனால் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் போடப்பட்டு இந்தியாவிலேயே கைது செய்யப்படாத ஒரு பிரிஜ் பூஷன் மட்டும்தான்.
இப்போ நாரி சக்தி பெண்கள் நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டேஜில் பெண்களை வைத்து இதை அறிவிக்கிறார்கள் என்று. நான் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். லக்கிம்பூர் கேரி ஒரு இன்சிடென்ட் ஃபார்மர்ஸ் பத்தி பேசுறாங்க. லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, மரியாதைக்குரிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி.வி. ரமணா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, the UP government standard in this case would force the court to declare that UP government is dragging its feet in the case என்று சொன்னது. UP கவர்மெண்ட்டுக்கு இதுல பங்கு இருக்குன்னு சொன்னது. UP கவர்மெண்ட் யாருடையது? பாஜக அரசினுடைய. அங்கொன்றும் இங்குன்றுமாக நடந்த அங்கொன்றும் சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு புள்ளியில விவசாய போராட்டம் வந்து எல்லாருக்கும் எதிராக இருக்கு. நான் நீங்களே மனசாட்சியோட பேசுங்க. விவசாயிகளுக்கு எதிராக விவசாய போராட்டம் என்பது அங்கொன்றும் இங்குன்றுமாக நடந்ததா? ஹரியானாவில் ஏன் துரத்தி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை ஹரியானாவில். உங்களுக்கு நன்றாக தெரியும். நியாயமாக பேசுவதாக இருந்தால் யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். பஞ்சாபிலே பாஜகவால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இங்கு முகமூடி அணிந்து கொண்டு விவசாயிகளை கூட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிட்டு வெறும் முகமூடி போட்டுக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க களத்தில் நிலவரம் வேற மாதிரி இருக்கு, கிரவுண்ட் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு. ஹரியானாவிலும் பஞ்சாபிலும் விவசாயிகளுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டதற்காக மட்டுமே இவர்களால் தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்கிறேன். பெண்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு பிரிட்ஜ் பூஷன் கடைசி வரை கைது செய்யப்படவில்லை. அது மட்டும் கிடையாது, உண்ணாவில் நடந்தது எங்குன்றும் இங்கொன்றுமா, ஹத்ராஸிலே நடந்தது அங்குன்றும் இங்கொன்றுமா. ஒரு பெண்ணுடைய உடலை அவர்களுடைய வீட்டுக்கு கிரெமேஷன் அவங்களுடைய வீட்டுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவங்களிடத்து கன்சல்ட் வாங்குறதுக்கு முன்னால விடியக்கால 2 மணிக்கு எரித்து தள்ளினார்கள் அந்த பாடியை. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து அந்த பெண். அப்போ தேர்தல் அறிக்கை என்றால் பெண்ணுக்கு பாதுகாப்பு, நாரி சக்தின்னு ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு எந்த நாரி சக்தியில நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்க? கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் பாஜகவுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கும் இடைவெளி இருக்கு. மெடலை தூக்கி போட போனவங்க யாரு? கங்கை நதியில தூக்கி வீச போனவங்க யாரு? அப்போது கூட விவசாயிகள் தான் தலையிட்டாங்க. சார் அவர் குறுக்கிட்டார். ஒரு நீங்க கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதிக்கும் பாஜகவுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கும் இடைவெளி இருக்குன்றார் திரு அர்ஜுனமூர்த்தி. சார் இவங்க இடைவெளியை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள் இருக்க ஜனத்தொகையில நீங்களே கரெக்டா ஒரு கேன்சல் பண்ணி இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுவதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஓவராலா இந்த நாடு பாதுகாப்பா நடந்ததா? மொத்தமா இந்த 10 ஆண்டுகள் ஓவராலா இந்த நாடு 2.5 வருஷம் கோவிட்ல இருக்கும்போது இடர்பாடுல இருக்கும் போதும் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம எடுத்துட்டு போலாமா? இதெல்லாம் தான் ஸ்டாக் எடுக்கணும் சார். சும்மா பேசுறது இது மாதிரி 1000 பேசலாம். we have to take a stock. என்ன ஸ்டாக் எடுக்கணும்? மக்களோட வாழ்வாதார வளர்ச்சியில பாதுகாப்போட வாழ்வாதாரம் வந்தாதான், பாதுகாப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் பொருளாதார வளர்ச்சி வரும். புகாரி கேட்டதுல ஏதாவது இல்லாஜிக்கலா இருக்கு, லாஜிக் இல்லாத கேள்வி திரு புகாரி கேட்டதுல அப்படின்னு ஏதாவது இருக்கு சார்? பாதுகாப்பு நிலைநாட்டிங்களே காஷ்மீர்ல. பிரதமர் மோடி ஏதமா சொல்றாரு? ஒரு நிமிஷம் அலி சார், ஒரு நிமிஷம் அலி. அதாவது இவங்க வந்து ஜேகே பத்தி சொன்னாரு, எதுக்கு இன்னும் அவங்க வந்து எலெக்ஷன் நடத்தலைன்னு சொன்னாரு. இப்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க நிச்சயமா மாநில அந்தஸ்து கொடுத்து நாங்க நிச்சயமா அதுக்கு உண்டான எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காரு. ஆல்ரெடியே தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.